வணக்கம், நான் உங்கள் கார்த்திக் ராஜா. பொதுவாகவே ஜனவரி மாதம் அப்படின்னா நியூ இயர், பொங்கல் இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வார்த்தை தொடர்ச்சியாக பேசப்பட்டுட்டே இருக்கும். அதுதான் மொழிப்போர் தியாகிகள், மொழிப்போர் அப்படிங்கிறது தான். இது அரசியல் வட்டாரங்களில் மட்டுமே முணுமுணுக்கப்பட்ட விஷயமா இருந்தது. குறிப்பாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இந்த பராசக்தி அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் இது ஜென்சி கிட்டையும் இந்த தீ பரவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன தீ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேனை ஒன்று தேவை அப்படின்னு இந்த படத்தோட டீசர் ஆரம்பிச்சதுல தொடங்கி ட்ரைலர் வரைக்குமே ஒரு பரபரப்பா பேசப்பட்டுச்சு. குறிப்பா ஆன்லைன்ல இதுக்கு ஆதரவான படம், இது இவங்களுக்கு எதிரான படம் அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட்லாம் பேசப்பட்டுச்சு. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த படம் வெளியிடுவதில் சிக்கல் ஏற்படலாம் அப்படிங்கிற செய்திகளும் முன்முடுக்கப்பட்டுச்சு. இதுல பல வார்த்தைகளை மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மியூட் ஆகி தான் தீ பரவட்டும் அப்படிங்கிற வார்த்தையை மியூட் பண்ணணும் அப்படின்னும், அண்ணா அவர்களுடைய உரையை வந்து மியூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை, தடைகளை சொல்லி தான் அந்த படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய பேக்ராப்பாக இருக்கக்கூடியது மொழிப்போர் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இந்த மொழிப்போர் அப்படிங்கிறது ஒரு கட்சியினுடைய பின்னணியிலிருந்து இயங்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. இந்த மொழிப்போர் எங்க எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது. உண்மையிலேயே இந்த மொழிப்போருக்கு பின்னாடி ஒரு சில அமைப்புகளும் கட்சிகளும் மட்டும்தான் காரணமா இருந்துச்சா அப்படின்னா அதுவும் இல்லை.